பட்டத்து இளவரசரா ஆதித்த கரிகாலன் அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் அது. இந்த இளவரசுகளே ரெண்டா பிரிச்சுக்கலாம். பட்டத்து இளவரசர், வெறும் இளவரசர். பட்டத்து இளவரசர்னா ராசாவுக்கு அப்புறம் அவர் தான் அந்த அரியணையில ஏற போறாருன்னு அர்த்தம். இதே வெறும் இளவரசர்னா அவர் இன்னும் பட்டத்து இளவரசர் அறிவிக்கப்படல, அதாவது ராசாவுக்கு அப்புறம் அவர் தான் கண்டிப்பா அரியணை ஏறுவார் அப்படின்றது சந்தேகத்திற்குரியதா பார்க்கப்பட்டிருக்கும். அதுதான் இளவரசர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையில ஆதித்த கரிகாலன் வர்றது பட்டத்து இளவரசர் வகையில. ஆனா போதாத காலம் அண்ணா ஆதித்த கரிகாலன் அரசராகிறதுக்கு முன்னாடியே 28வது வயதுல படுகொலை செய்யப்படுறாரு. ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழனின் பல மனைவிகளில் யாருடைய மகன் என்பது நமக்கு சான்றுகளின் அடிப்படையில் கிடைக்கவில்லை. ராசராசனுடைய தாய் யார் என்பது நமக்கு தெரிகிறது. சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர்கள்தான் குந்தவையும் அவளுடைய தம்பியாக இருந்த ராசராச சோழனும் என்று நமக்கு உறுதிப்பட திருக்கோயிலூர் கல்வெட்டு சொல்லுகிறது. பல கல்வெட்டுக்கள் அதற்கு ஆதாரமாக நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் ஆதித்த கரிகாலனுக்கு அப்படி ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சுந்தர சோழனுடைய முதல் மகன் அவன்தான். அவன் வாழ்ந்த சுந்தர சோழன் வாழ்ந்த காலத்திலேயே அவனுக்கு ஏற்ற துணைவனாக போர்க்களங்களிலே பங்கேற்று வாலிபத்திலேயே சோழ பேராட்சியினுடைய வெற்றிகளுக்கு வித்திட்டவன் ஆதித்த கரிகாலன். அவனுடைய நண்பன் பல்லவகுல தோன்றலாகிய பார்த்திவேந்திரன் என்பவனாவான். அவனை பற்றிய சிந்தனைகளிலே பாண்டிய நாட்டினுடைய வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டிய நாட்டிலே அன்றைக்கு வீரபாண்டியன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று தன்னை கல்வெட்டுக்களிலே குறித்து கொள்ளுகிறான். அந்த சோழன் யாராக இருக்க முடியும் என்று பார்த்தால் அவன் ஒரு கால் உத்தமசீழி என்ற பெயரோடு அந்த தாத்தா முறையில் அரிஞ்சய சோழனுடைய தமையனாக கண்டராதித்தனுக்கு முந்திய கடைசி இளவலாக நம்முடைய பராந்தகனுடைய கடைசி புதல்வனாக இருக்கலாமோ என்று ஒரு கருதுகோள் தான் இருக்கிறது. எப்படியாகினும் சரி, சோழன் தலை கொண்ட அந்த பாண்டியனை பழி தீர்ப்பது என்ற முறையிலே சுந்தர சோழனின் ஒரு முயற்சியாக அவனுடைய மகனாகிய வீர திருமகனாகிய நம்முடைய ஆதித்த கரிகாலன் பாண்டிய நாட்டின் மீது 2 முறை படையெடுத்திருக்கிறான். முதல் முறை சுரம் இறக்கிய பெருமாள் என்று விருது பெயர் கொள்ளுகிறான். பாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள். அது என்ன சுரம் இறக்குதல்? இவனுடைய வெற்றியை தாழ முடியாமல் போர்க்களத்திலே தோற்று ஓடிய வீரபாண்டியன் காட்டுப்பகுதியிலே சென்று ஒளிந்து கொண்டான் என்பதுதான் அதனுடைய பொருள். அதற்கு பிறகு மறுபடியும் அவன் பெரும் படையினை திரட்டி கொண்டு சோழர்களோடு எதிர்த்த பொழுதுதான் மீண்டும் இவன் படையெடுத்து சென்று ஆதித்த கரிகாலன் படையெடுத்து சென்று அவனுடைய தலையை கொய்து, பழிக்கு பழியாக அவனுடைய தலையை கொய்து தஞ்சாவூருக்கு கொண்டு வந்து அன்றைய தலைநகராக திகழ்ந்த தஞ்சையிலே கோட்டை வாயிலிலே ஒரு குத்தீட்டியின் மேலே குத்தி வைத்து அந்த தலையினை செருகி வைத்து தன்னுடைய வெற்றியை பொதுமக்களிடையே உறுதி செய்திருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் துணிவு. அதனை நம்முடைய பொன்னியின் செல்வனிலேயும் ஓரளவு அவர் குறித்து செல்வார். அதனை ஓராற்றான் நம்முடைய இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படமும் சொல்லுகிறது. அந்த அளவிலே அவனுடைய வெற்றி என்பது உறுதியாக்கம் பெற்ற ஒன்று. அந்த வெற்றிக்கு பழி தீர்க்கப்பட்டானா அல்லது பிற்காலத்தில் அதனை தொடர்ந்த நிலையிலே ராஷ்டிரகூட்டர்கள் என்று மேலை செலுக்கியர்களை அடுத்து வடபுலத்திலே இருந்த, அதாவது இன்றைய பம்பாய் பகுதியினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு இனத்தை, அந்த ஆட்சியை வெற்றி கொண்ட ஒரு வீர திருமகனாக தாயகம் திரும்பி சோழ நாட்டினுடைய வட எல்லை பரப்பு முழுவதையும் தன்னுடைய கண்காணிப்பிலே தன்னுடைய தந்தைக்கு அடங்கியவனாக கண்டு அதனை ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்முடைய இந்த ஆதித்த கரிகாலன் அந்த வீராணம் என்ற அந்த உண்ணு நீர் இருக்கிறதே, நன்னீர் பரப்பு, அதனையும் பார்வையிட்டு அங்கிருந்த அந்த வனப்பகுதியிலேயும் மகிழ்ச்சியுற வாழ்ந்து அவன் இருந்த பொழுதுதான் அங்கே ஒரு 4 உடன் பிறந்தார்களால் சகோதரர்களால் அவன் கொலை செய்ய பெற்றிருக்கிறான் என்பதனை கல்வெட்டு சான்றுகள் நமக்கு தருகின்றன. கல்வெட்டு சான்றுகள் அவன் கடம்பூர் மாளிகையிலே இறந்ததாக சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த வீராணம் கரையிலே இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோயிலின் இருப்பிடம்,
அதனை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இவை யாவற்றையும் ஆட்சி செய்து வந்த ஊர் சபையார்கள், பஞ்சாயத்தார்கள், அவர்கள்தான் அந்த புலன் விசாரணையை செய்திருக்கிறார்கள். ராசராசனுக்கு முன்னாக ஆட்சி செய்த உத்தம சோழனுடைய 15 ஆண்டு காலம் 970 முதல் 85 வரையிலே அந்த வழக்கு பற்றி எந்த ஒரு சிறு செய்தி கூட இல்லை, பதிவு இல்லை. ஆனால் ராஜராஜன் பட்டமேற்ற ஜூலை மாதம் 18ஆம் தேதி 985 ஒரு ஆடி மாதம் புனர்பூச நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை தேய்பிறை, அதிலே அவன் பட்டமேற்று கொண்ட அந்த முதல் நாளிலேயே இந்த வழக்கு விசாரணையை அவன் வேண்டியிருக்கிறான். அப்பொழுதும் கூட அவன் ஒரு பெரிய சோழ பேரரசனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த வழக்கு விசாரணை தன்னுடைய அண்ணன் பற்றியது என்ற நிலையிலே தன்னுடைய விருப்பு வெறுப்புகளால் அப்படி ஒரு வழக்கு விசாரணை நடந்துவிடக்கூடாது, அதனை பொதுமக்கள் 4 விதமாக திரித்து பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்ற நிலையிலே அந்த கொலை நடந்த பகுதியிலே அன்றைக்கு ஊர் சபையினராக இருந்து அந்த நீதி விசாரணைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் சபையாரையே இந்த வழக்கினையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறான். இந்த வழக்கு விசாரணையினுடைய தொடக்கம் 985 என்று வைத்து கொண்டால் 988 அந்த தீர்ப்பு வழங்க பெற்றிருக்கிறது. அந்த தீர்ப்பு அளிக்கக்கூடிய கல்வெட்டு தான் ஒரு கல்வெட்டாக அனந்தீஸ்வரர் கோயில் என்கின்ற வீராணம் தென்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலினுடைய கருவறை சுவரின் மேற்கு புற வெளிப்புற சுவரின் அதிஷ்டான பகுதியிலே கல்வெட்டாக அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த நேரத்துல அருண்மொழியான ராசராச சோழன் ரொம்ப இளமையா இருந்தவர். அவருக்கு அரசராகிறதுக்கான வயது வரலன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரம். இதே நேரத்துலதான் ஆதித்த கரிகாலனும் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இல்லையா. இதனாலேயே மதுராந்தகன் இருக்கார்ல, அதாவது ஆதித்தனோட பெரியப்பா மகன் இவர் தான் மதுராந்தகன் எனும் உத்தம சோழன். இவரை அரசரா அரியணை ஏற்றி வைக்கிறாங்க. மதுராந்தகனோட ஆட்சி முடிஞ்ச பிற்பாடு ராசராச சோழனோட ஆட்சியும் முளைக்குது. இந்த உலகத்திலேயே முறையா ஜனநாயக முறைப்படி ஒருத்தர் அரசராகிறார்னா அவர் தான் ராசராச சோழன். பனை ஓலை முறை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த முறைப்படிதான் தேர்தல் நடந்திருந்துச்சு. அதாவது பனை ஓலைகளை வெட்டி அதுல மக்கள் விருப்பங்களை எழுதி அதை ஒரு பேழைக்குள்ள போட்டு அதை எடுத்து ஃபுல்லா படிச்சு அதுக்கப்புறம் முடிவை அறிவிப்பாங்க. இப்படி பனை ஓலை முறைப்படி நடத்தப்பட்ட தேர்தல்னு பார்த்தீங்கன்னா ராசராச சோழன் ஆட்சியாளராக மாறினார்ல, அந்த தேர்தலை சொல்லலாம். உலகத்திலேயே இது முதன்முறை அப்படின்றதான் தமிழர்களாகிய நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பெருமையை. முதற்கண் நம்முடைய நன்றி. இன்றைக்கு பொன்னியின் செல்வன் என்ற கல்கியினுடைய அற்புதம் வாய்ந்த எழுத்தாற்றல் மிக்க அருமை வாய்ந்த 1951 முதலாக 54 வரையில் படைக்கப்பட்ட அந்த நாவல் என்கின்ற புதின அந்த எழுத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம். கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இல்லை என்றால் வரலாறு ஒரு சில மக்களால் மட்டுமே கண்டறியப்படும் அல்லது தேடி கண்டறிந்து அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். ஆனால் அவர்தான் பரவலாக்கம் செய்து பொதுமக்களிடையே அந்த ஆதித்த கரிகாலன், ராஜராஜன், சுந்தர சோழன், குந்தவை போன்றவர்களுடைய வரலாற்றை அங்கே பொதுமக்களிடையே கொண்டு செலுத்தியவர். தன்னுடைய எழுத்தாற்றலால் காலத்தை வென்று நிற்கிறவர். அதனை திரைப்படமாக எடுப்பதற்கு நம்முடைய மேனாள் முதல்வர் எம்ஜிஆர் போன்றவர்களால் முயற்சி செய்யப்பட்டும் கூட அது நிறைவேறாத நிலையிலே இன்றைக்கு பொன்னியின் செல்வன் திரைப்பட காட்சியாக தமிழகத்தை மட்டுமல்ல, வட இந்தியாவை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழ் இனத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு காரணமாக ஆதித்த கரிகாலனையும், ராசராச சோழனையும், ராஜேந்திர சோழனையும், குந்தவையையும் உலகறிய செய்த ஒரு புகழுக்கு உடையவராக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த உரையின் வாயிலாக நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம். அவர் முயற்சியில் பல்வேறு விதமான இடையீடுகள் அல்லது மாறாட்டங்கள் அல்லது போராட்டங்கள் அல்லது விடுபாடுகள் அல்லது சேர்க்கைகள் இருக்கலாம். ஆனால் பொது நோக்கில் நம்முடைய சோழ பேரரசர்களில் குறிப்பிடத்தக்க பேரரசர்கள் ஆதித்த கரிகாலன், ராசராசன். பொன்னியின் செல்வன் என்ற பெயரால் குறிக்கப்பட்ட ஒரே பெருந்தகை ராசராச சோழன். அவனை முறையாக அறிமுகம் உலகம் முழுவதும் செய்திருக்கக்கூடிய ஒரு பணிக்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்களை நாம் பாராட்டலாம். அந்த கருத்து ஆக்கங்களிலே
சினிமாவிற்கு தக சில செய்திகளை வழுவி சேர்த்திருக்கலாம், அல்லது தழுவி சேர்த்திருக்கலாம், அல்லது விட்டு சென்றிருக்கலாம், அல்லது இவர்களாக கற்பனையில் செலுத்தி இருக்கலாம். அது புறந்தள்ளத்தக்க ஒரு செய்தி என்று நான் கருதுகிறேன். பொதுவாக ராசராசனுடைய புகழை, ஆதித்த கரிகாலனுடைய கொலையை, ஆதித்த கரிகாலனுடைய கொலையினால் ஏற்பட்ட விளைவுகளை மிக மிக துல்லியமாக கொண்டு தமிழ் மக்களிடையே பரவலாக்கத்தை உலகளாவிய நிலையிலே செய்திருக்கிறது. அதற்காக நம்முடைய பாராட்டுக்கள். கல்கியின் பொன்னியின் செல்வனில் அவர் எழுதியிருக்கிறதுல வீரபாண்டியனுடைய அந்த ஆபத்து உதவிகள், அதாவது ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் தலையை வெட்டி தஞ்சாயில் கொண்டு வந்து கோட்டை வாசலிலே செருகி வைத்தான் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். அதற்கு பழிவாங்குவதற்காக ஒரு கால் வீரபாண்டியனுடைய காதலியோ அல்லது மனைவியாகவோ இருந்த ஒரு பெண்மகள் அதில் இருந்திருக்கலாமோ என்று அப்படி சொல்லுகின்ற பொழுதே அவர் நந்தினி என்ற ஒரு பெண் பாத்திரத்தை படைக்கிறார். அவளுக்கு ஒப்பனை செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த வரைபடத்திலே மணியம் என்கின்ற ஓவியர் தான் வரைந்திருக்கிறார். அருமையான ஓவியர். அவருக்கு நந்தினியினுடைய அந்த முகத்தை அவர் வரைகின்ற பொழுது அந்த சிகை, அந்த அதாவது கூந்தல் ஒப்பனையில் அந்த நம்பூதிரிகள் எப்படி பக்க கொண்டையை இட்டுக் கொள்வார்களோ அது போன்ற ஒரு பக்க கொண்டையை இட்டதாக அவர் காட்டுவது என்பது அந்த நம்பூதிரி அல்லது அந்த கேரளத்து உயர் வகுப்பினருடைய அந்த கூந்தல் அலங்காரத்தை கொண்டவளாக அவளை படைத்து காட்டுகின்ற ஒரு உந்துதல் இருக்கிறதே, ஒரு முனைப்பு இருக்கிறதே, அதுவே அவள் சேர நாட்டுக்காரியாக அவர் சித்தரிக்க விழைகிறார், அவள் அதிலே இருப்பாளோ என்ற ஒரு ஐயத்தை அவர் ஏற்படுத்துகிறார். மட்டுமல்ல, ஆழ்வார்க்கடியான் என்ற உயர்குல அந்தணனை அவளுக்கு உடன் பிறந்தவனாக காட்டுகிறார், அல்லது அண்ணன் முறை தம்பி முறையிலே அவர் காட்டுகிறார் என்கின்ற பொழுது அவள் ஒரு உயர்குல செல்வியாக, நம்பூதிரிகள் இன்றைக்கும் அவர்கள் உயர்குல செல்வர்களாக மதிக்கப்படுகிறார்கள் அல்லவா சேரநாட்டில், அந்த முறையிலே அது அப்படி அவர்கள் கொண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு கருத்தாக்கத்தை பொன்னியின் செல்வனிலே கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த படைப்பின் அடியொற்றித்தான் அந்த பெண் பாத்திரத்தை இதிலேயும் புகுத்தி புகுத்தி பார்க்கக்கூடியது அந்த நாவலின் அந்த புதினத்தினுடைய எழுத்து தாக்கம் என்று நான் சொல்லுவேன். கல்கி கிருஷ்ணமூர்த்தி கற்பனையாக புகுத்திய ஒரு கதாபாத்திரம் எந்த அளவிற்கு ஆளுமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதிலே பெண் பாத்திரம் இருந்தது, அந்த கொலையாளிகளின் நடுவே ஒரு பெண் இருந்தாள் என்பதற்கு உரிய நம்முடைய வரலாற்று ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இல்லாத ஒன்றை ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்லுவதற்கு நான் துணியவில்லை. அது முழுக்க முழுக்க கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு படைப்பு, அவருடைய எழுத்து, அவர் கற்பனை என்று தான் நான் சொல்லுவேன். அதனை அடிவொற்றித்தான் இந்த திரைப்படத்திலேயும் அப்படி ஒரு பெண் பாத்திரத்தை புகுத்தி இருக்கிறார்கள். எனவே அது கதை என்ற நிலையிலே ஒரு புதினம், அதாவது சினிமா கதை கற்பனை கலந்தது என்ற நிலையிலே ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, பார்ப்பவர்களை அதிகமாக அதிலே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்ற ஒன்றை தவிர வரலாறு தழுவிய உண்மையாக அதனை கொள்ள முடிய எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த ஏதும் இல்லை, நம்மிடையே இல்லை, இல்லவே இல்லை.